ஃப்ரெஷர்ஸ் தான் கெத்து, ரிப்பீட்டர்ஸ் தான் மாஸ். நாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டோம். நாங்க தான் மாஸ். நாங்க ஒரு வருஷம் பரிசு டபுள் மாசா வந்திருக்கோம். எங்களுக்கு தான் அறிவு அதிகம். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிட்டோம். லேட்டா வந்தனால எங்களுக்கு தான் மெச்சூரிட்டி அதிகம். ஃப்ரெஷர்ஸ் தான் கெத்து, ரிப்பீட்டர்ஸ் தான். ஃப்ரெஷர்ஸ் தான், ரிப்பீட்டர்ஸ் தான். ஃப்ரெஷர்ஸ் தான், ரிப்பீட்டர்ஸ் தான். நிறுத்துங்கடா. இப்போ என்ன ஃப்ரெஷர்ஸ் கெத்தா ரிப்பீட்டர்ஸ் கெத்தா அது தெரியணுமா? ஆமா சார். நீ எந்த காலேஜ்டா? எம்எம்சி சார். நீடா? MMC. இப்போ ஃப்ரெஷர்ஸ் கெத்தா ரிப்பீட்டர்ஸ் கெத்தா அவ்வளவுதானே? ஆமா சார். டியர் நீட் 2026 aspirants, யார் கெத்துன்னு தெரிஞ்சுப்போமா? நீட் டாப்பர்ஸ் அட்டி NTA Featured in MMC. Dear NEET 2026 aspirants, NEET toppers அட்டி NTA 2026 ஃபர்ஸ்ட் எபிசோட். MMC ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2025 பேட்ச் ஃப்ரெஷர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன் போய்க்கலாம். இந்த வீடியோவில் செம்ம மோட்டிவேஷன் காத்துட்டு இருக்கு, செம்ம ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் காத்துட்டு இருக்கு, அண்ட் மோர் தென் தட் செம்ம ஃபன்னான செக்மெண்ட் இருக்க போது உங்க காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண போறாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ உன் பேர் என்னக்கண்ணா? மோனிஷ் சார். எவ்வளோ ஸ்கோர் பண்ண நீட்ல? 579 2025 நீட்ல. 25 நீட்ல. ஓ சூப்பர். எந்த ஊர் நீங்க? கல்பாக்கம் சார். கல்பாக்கம். ஓகே. நீமா? சார் நான் வினிஷா சார். 590 ஓகே. நீட் 2025. ஓகே. சென்னை தான் சார். சென்னை தான். சூப்பர். 590 டேய். எப்பா இதெல்லாம் நம்ம நீட் 2026 ஆஸ்பிரன்ஸ்க்கு ட்ரீம் ஸ்கோர்ல. ஓ மை காட். வாவ். ஓகே பா. நான் உன் பேர் பா? சார் தனிகை. தனிகை. யார் சாமி இவன்? இது பேர் டிஃபரெண்டா இருக்கேயா? ஜோக். 582 சார். 582. சூப்பர். சேலம் சார். சேலம். மெய்யரசி. மெய்யரசி. என்னமா எல்லாரும் பேரும் டிஃபரெண்டா இருக்கு, உன் பேர் மட்டும் தான் காமனா இருக்குடே. ஓகே. 547 சார். ஓகேமா சூப்பர். நாமக்கல். நாமக்கல். சூப்பர். இந்த பாருங்களேன், ஆக்சுவலி நீங்க சொன்னீங்களே இந்த நீட் 2025ல லைக் 570 580 590 அந்த ரேஞ்ச்ல எடுத்திருக்கீங்களா? இப்போ நீட் 2025 டஃப், த மோஸ்ட் டிஃபிகல்ட் பேப்பர் வாஸ் நீட் 2025, கரெக்டா? நீங்க என்ன நினைச்சிட்டு போயிருப்பீங்க லைக் பிஃபோர் கோயிங் டு நீட் 2026? ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் திஸ் டவுட் ஆட் வித் யூ. ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்க்கும்போது பயாலஜில இருந்து ஆரம்பிச்சேனா, பயாலஜில ஸ்டார்டிங் ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் முடிக்கும் போது பார்த்தா 1 hour ஆயிடுச்சு பயாலஜிக்கு. என்னடா சொல்ற? பேப்பர் லென்த், பேப்பர் செம்ம லென்த். 1 hour ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 40 minutesல முடிப்பேன். ஆனா இவ்வளோ 1 hour ஆன உடனே கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், பிரச்சனை ஆயிருமோன்னு. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சேன். கெமிஸ்ட்ரியில பப்ளிங் மிஸ்டேக் வேற பண்ணேன். பப்ளிங் மிஸ்டேக் பண்ணேன். அங்க உட்காந்து 2 நிமிஷம் அழுதேன். ஓ மை காட். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு மோட்டிவேஷன். எப்பவுமே சடன், நான் ஹாஸ்டல்ல இருந்தேன், சடன் மோட்டிவேஷன்ஸ் தான். அங்க ஓகே பிசிக்ஸ்ல பிடிக்கிறோம்னு சொல்லி பிசிக்ஸ் போனா, பிசிக்ஸ் இருக்கல்லே டஃபஸ்ட். கெமிஸ்ட்ரி விட்டு பிசிக்ஸ் போனேன். அங்க பார்த்தா இன்னும் டஃப். ஹலோ யாருனாக்குறீங்களா? பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணியாச்சும் முடிக்கிறோம்னு சொல்லி 10 minutes ஒரு கொஸ்டின், 15 minutes ஒரு கொஸ்டின் எல்லாம் போட்டேன். 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் போட்டேன். பட் அந்த கொஸ்டின் எல்லாம் தப்பு. என்னால முடியலடா. நான் போட்டது எல்லாம் தப்பு. தப்பு. லாஸ்ட் 10 minutesல இன்னும் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் ஏத்தி அழுதுகிட்டே பேப்பர் நினைச்சிருக்கோம்டா. அழுதுகிட்டே எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனோட போனேன். லாஸ்ட்ல பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. எனக்கு வந்து செட் அப்படி. லாஸ்ட்ல திரும்பி லாஸ்ட் 1 minute ஒரு 6 questions சால்வ் பண்ணேன். 6 questions கரெக்ட். இது முன்னாடியே போட்டா இன்னும் மோட்டிவேட்டடா இன்னும் நிறைய பண்ணிருப்பேன். பட் பண்ணதெல்லாம் நன்மைக்கே. அப்படி எவ்வளவு மார்க் வாங்குனேன்னு? 579. ஆக்சுவலி ஒரு அப்ளாஸ். சூப்பர் அப்ப. நமக்கு இப்போ கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் காமிக்கலா இருக்கலாம். ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரியும் அதோட வலி என்னன்னு. ஏன்னா நிறைய நீட் ஆஸ்பிரண்ட் 2026 எழுதுறவங்க எல்லாம் 2025ல உட்காந்து ஃபியர்ல சஸ்டெயின் ஆகாதவங்க. லைக் தே குடன்ட், ஏன்னா அவங்க ஈஸியா இருக்கும்னு போயிருப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டடா அவ்வளவு டஃபா இருக்கிறத பார்த்ததும் தேவோட மென்டலி அவன் உடஞ்சிருப்பான். பட் நீ அதுல கொஞ்சம் உடையாம அப்படியே அழுதியோ இல்லையோ பட் தப்பிச்சிட்ட, அழுதுகிட்டே மோட்டிவேட் ஆயிட்ட. இந்த மாதிரி அதுதான் நம்ம நீட் 2026 ஆஸ்பிரன்ஸ்க்கு தேவை. ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தேவை. கரெக்ட். அண்ட் இவன் கிட்ட நான் இதை ரொம்ப ஒரு குட் ஆஸ்பெக்டா பாக்குறேன். நெகட்டிவான என்ன இவன் பண்ணது, இவன் இன்னும் பெட்டரா மார்க் இவன் என்னது MMC வந்திருக்கானா, இவன் தமிழ்நாடு டாப்பராகவே வந்திருக்கலாம். இஃப் யூ அவாய்டட் ஒன் மிஸ்டேக். என்னதுன்னா wasting so much time on one question, 2 questions. ஏன் திமுங்களா? எப்படி 10 நிமிஷம் ஒரு क्वेश्चन போட்டதுக்கு அந்த 10 நிமிஷம் நான் 10 क्वेश्चन போட்டுப்பான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் இல்ல தெரியலையா, டக்கு விட்டுறணும். அடுத்து என்ன தெரியுது, ஓகே இது ஓகே தெரியாததுல இது பெட்டரா இருக்கு. அந்த அனாலிசிஸ் நீ பண்ணியிருந்தாலே நல்லா பண்ணிருப்ப. அண்ட் செகண்ட் மிஸ்டேக், பப்ளிங். ரைட். நீ வந்து அதாவது சில மிஸ்டேக்லாம் பண்ணவே கூடாது. இந்த டாக்டர்ஸ்க்குலாம் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு சிசர் வயிற்றுல வச்சு தைச்சா இருக்கிறதுலே ஒரு பிளண்டர், இது யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிளண்டர் வந்து OMR ஃபில்லிங். ஏன்னா நீ இவ்வளோ நாள் படிச்சிருக்க, 1 வருஷம் எஃபர்ட். வாட் இஃப் நீ அதை கவனிக்காம மட்டும் மொத்தமும் தப்பா மார்க் பண்ணிருந்தா இன்னைக்கு நீ என் கூட பேசியிருக்கவே மாட்டேன்.
அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன் வரலாம போயிருந்தா அவ்வளவுதான் காலி. அதை நீ தவிர்த்திருந்தானா இன்னும் எங்கேயோ போயிருப்ப. அப்பயே நீ பேசிருக்க மாட்டேன், எய்ம்ஸ் டெல்லி போயிருப்ப நீ. ஸோ த டிஃபரன்ஸ் கம்ஸ் அண்டர் த அப்ரோச். நீ அதை எப்படி அப்ரோச் பண்றன்றதை பொறுத்து தான். அண்ட் நீ எம்சிக்யூல பப்ளிங்ல தயவு செஞ்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இவன் பண்ணதுல நான் இது ஒரு அப்ரோச்சா யோசிக்கிறேன், இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யோசிக்கிறேன். இப்போ வாங்கம்மா வினிஷா, நீ என்ன பண்ண? உனக்கு எப்படி இருந்துச்சு? நீ வந்து ஈஸி, நீ வந்து டாப்பர் நினைக்கிறமா நீ? ஓ நீ டாப். எவ்வளவு மார்க் எடுத்த? 590 வாங்குனேன் சார். 590. எம்மா டே 590 தான் எம்எம்சி டாப்பர் நினைக்கிறேன். சரி இல்ல நீ சொல்லுமா, லைக் 590 எடுத்திருக்க சரியா? உன் அப்ரோச் எப்படி இருந்துச்சு பேப்பர்? லைக் எப்படின்னா நீ வந்து ஈஸியா படிச்சுட்டு எவ்வளவு மார்க் எடுத்த? மார்க்ல ஃபுல்லாவே I got 700 plus சார். சவுன்பா எம்மா டாப்பர். அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு நான் 710 715 aim பண்ணிட்டு போனேன். The first paper I took in bio, I had 2 doubts and then I was broken sir, because na bio 360 na bio 360 தான். அந்த 360 தான் எடுத்தா 360 தான்டா. அதான் 355 லாம் வேண்டாம். ஓகே நெக்ஸ்ட். எங்க டீச்சர்ஸ் அப்படி இருந்தாங்க சார் ஸ்கூல்ல, 360 தான் bio பக்கா அப்படி இருக்கணும்ட்டு. அங்க போய் ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே பயோல எனக்கு 2-3 டவுட்ஸ் பிளஸ் பயோ வென்ட் லைக் ரொம்ப லென்த்தி 1 hour 10 minutes ஆச்சு. நானா என்னடா இது பேஜா போயிட்டு இருந்துச்சு சார். அண்ட் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் சார். அவனுங்க நம்ம கிட்ட வாங்குற காசு பிரிண்டிங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவு பேஜா இருந்துச்சு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என் சென்டர்ல வேற நடுவுல வந்து கரண்ட் கட்டா மனுஷனாடா நீங்க எல்லாம். நோ சார் கரண்ட் கட்டால அந்த ப்ராப்ளம். கட்டாச்சா? கரண்ட் கட்டாச்சு. கரண்ட் கட்டாச்சா? இது டூ மச். கரண்ட் கட்டாச்சு. அதுவும் இல்லாம எனக்கு சால்வ் பண்றதுக்கு நீட்ல வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் தர மாட்டாங்க. நீட் பேப்பர்ல தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு இன்விஜிலேட்டர் வந்து நீ நீட் பேப்பர்ல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சால்வ் பண்றது அங்க கிடையாதான் சார். ரஃப் ஷீட் ஒண்ணு ஒரு பக்கம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஒரு பக்கம் சார், ஒரு பக்கத்துல சால்வ் பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய பேப்பர். கரண்ட் கட்டாச்சு. உண்மையிலே உனக்கு கட்டாச்சடா? கரண்ட் கட்டாச்சு, ஃபுல் இருட்டாச்சு. நான் பிளாக் பென்னு, அது பேப்பர் வேற குவாலிட்டியும் அவ்வளவு நல்லா இருக்காது நீட் பேப்பர்ல. அப்படி இருக்கும்போது ஃபுல்லா இருட்டு, ஒண்ணுமே தெரியல. பட் ஆனாலும் உட்காந்து அதேதான் நம்ம அழுதுகிட்டே பண்றதுதான். அங்கேயும் அழுத எல்லா இடத்துலயும் கரண்ட் கட்டாயே அழுதுருக்கா? கரண்ட் இது உண்மை ஆக்சுவலி நிறைய பேருக்கு நடந்துச்சு. உனக்கு நடந்துச்சடா? எல்லா சென்டர்லயும் தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி சென்டர்ஸ். நம்ம தம்பியும் அதான் எடுத்திருக்கான், அது நம்ம ஸ்டான்லி எபிசோட்ல பாப்போம். சோ இப்போ உண்மையில நடந்துச்சாடா? எனக்கு நான் நினைச்சேன் சரி 1-2 நடந்துருக்கும் சார். கரண்ட் கட்டு ஃபுல்லா இருட்டா இருக்கு, பேப்பர் ஃபுல்லா இருட்டா இருக்கு, பெஞ்சு பிரவுன் அப்படியே ஃபுல்லா இருட்டா இருக்கு. கஷ்டம் தான். ரஃப் பேப்பரும் கிடையாது. அதனால தான் எனக்கு பப்ளிங் மிஸ்டேக்கும் நம்பர் மேலேயே வந்து சம் போட்டதுனால. இந்த கேர்ள்ஸ்க்குலாம் ஏதாவது பண்ணாங்களாமா? என்ட்ரி அந்த முடி ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் எதுவும் பண்ணல சார். ஃப்ரண்ட்ல உட்கார இருந்த ஒருத்தவங்களுக்கு கரெக்டா 130க்கு என்ட்ரி ஆகணும். 135 தான் விட்டாங்க. அதுவும் எப்படின்னா ஃபுல்லா இந்த இடத்துல எல்லாம் பேட்சா போட்டுட்டு அது வந்து கழட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் கட்டி ஏதோ பேட்சா போட்டு ஏதோ பண்ணி அமுச்சு விட்டாங்க. இங்க எல்லாம் ஃபுல்லா இப்படி என்னடா இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க பண்றது இப்படி இருந்துச்சு. அவ்வளவு டஃப் கேர்ள்ஸ்க்கு. பாய்ஸ்க்கு வந்து எனக்கு முன்னாடி இது தெரியும்னால நான் வந்து சென்டர் தான் இருக்கிறது ரொம்ப ஜாலி நினைக்கிறேன். இவ்வளவு எதுவுமே பண்ணல. ஆனா மத்த சென்டர்ல நீ எங்கடா சென்டர் போன? சார் வில்லிவாக்கம் ஐசிஎஃப் காலனி. ஓகே வில்லிவாக்கம் சென்னையில தான் எழுதுனேன். சார் அதான் சார் பயோ முடிஞ்சோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு சார். பட் தென் எப்பவுமே நான் விடக்கூடாது, கடைசி வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலான்னு தான் சார் இருந்தேன். எடுத்தா 720 தான். அப்படி இல்லை சார். லைக் நமக்கு வந்துட்டு 720 710 போச்சு பயோ முடிச்சோடனே புரிஞ்சிச்சு. பட் எவ்வளோ முடியுமோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ணலாம். நடுநடுல எனக்கு வேற தாட்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. ஐயோ நமக்கு எம்எம்சி வராதே. அப்படியா? அப்படிதான் நமக்கு சீரியஸா சார் எம்எம்சி வரணும்னு எனக்கு முன்னாடியே நான் வந்துட்டு எழுதும் போதே எனக்கு ஐயோ எம்எம்சி வராதோ, கீழ்பாக்கோ, ஸ்டான்லியோ அதெல்லாம் எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பறக்குறோம் பறந்தே ஆவறோம். ஓகே எம்எம்சி ஆனா இல்ல இந்த மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் நீ கண்டினியூ. மினிமம் எம்எம்சி மேக்ஸிமம் எய்ம்ஸ் டெல்லி இதான் வந்துட்டு ரேஞ்ச் அப்படி சொல்லி வளர்த்துனாங்க எங்களை. சோ ஏங்க வேளாமல் ஸ்டான்லி நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நீங்க வந்து ஆக்சுவலி எஸ் எவ்ரி ஸ்டான்லி only hate வேளாமல் anyway. கம் ஆன். அதான் சார் எழுதும் போதே அப்படி இருந்துச்சு. பட் தென் ஐ வாஸ் டீவியேட்டட். டக்குன்னு ஒரு 3-4 செகண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணி இல்லை நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணும், இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது சொல்லிட்டு எப்போவுமே நெக்ஸ்ட் கொஸ்டின் வைஸ் போனேன். லைக் இந்த கொஸ்டின் முடிச்சுமா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லாக யோசிக்காம, பேப்பர் மார்க்ஸ் பற்றி யோசிக்காம கொஸ்டின் வைஸாக போக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு மார்க்ஸ் பற்றி யோசிச்சா எனக்கு புரிஞ்சிச்சு நமக்கு வேணுன்ற மார்க்ஸ் நமக்கு வரப்போகிறது இல்லை. இனிமேல் நம்ம கொஸ்டினாக போகலாம். இந்த கொஸ்டின் முடிச்சுமா நெக்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சுமா கொஸ்டின் வைஸ் டார்கெட் பண்ணேன். ஃபிசிக்ஸில் நிறைய விடுற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் தட் பிகேம் ஏ பாசிட்டிவ். பிகாஸ் நிறைய பேர் தெரியாத கொஷின்ஸை வந்துட்டு தேவையில்லாமல் அட்டென்ட் பண்ணி நெகட்டிவாக மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் மை நெகட்டிவ் ஸ்கோர்ஸ் வேறு லைக் வெரி லெஸ். நான் அட்டென்ட் பண்ணது பக்காவாக அட்டென்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் 14 கொஷின்ஸ் விட்டேன். பட் ஐ காட் அ வெரி குட் ஸ்கோர்.
டோட்டல் இல்லை ஃபிசிக்ஸ் மட்டுமே 14 கொஷின்ஸ் விட்டுட்டேன். பட் ஸ்டில் ஐ காட் 100+, பிகாஸ் நான் அட்டன் பண்ண எல்லா கொஷின்ஸுமே நான் கரெக்டாக பண்ணேன். கடைசியில் அந்த 14 வந்துட்டு நான் வீட்டுக்கு போய் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரல. I didn't get it, so it's நல்ல good வேலை that விட்டுட்டோம் அப்படின்னு it's நினைச்சிட்டேன். good that I left it actually. ஸோ நம்ம வினிஷா கரெக்டா வினிஷா பண்ணதுல நான் என்ன பாசிட்டிவா பார்க்குறேன் நெகட்டிவா பார்க்குறேன்னு ஸோ பாசிட்டிவ் வந்துட்டு த வே ஷி அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஷி ரியலைஸ்ட் ஒன் பாயிண்ட், லைக் ஒரு பாயிண்ட் இல்லைன்னா சரி இந்த பேப்பர் நமக்கு மட்டும் டஃப் இல்லை எல்லாருக்கும் டஃப் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டா. ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான்னா ஷி ஸ்டார்டட் டு கோ டு த கொஸ்டின்ஸ் விச் இஸ் ஈஸி. இப்போ நான் இவன் பண்ணாத ஒரு விஷயத்தை இவன் பண்ணியிருக்கான், அதனால தான் ஒரு 20 மார்க் உன்னோட அதிகம். என்னன்னா லைக் சி த வே ஷி அப்ரோச் பாரு, கொஸ்டின் வைஸ் கொஸ்டின் 14 கொஸ்டின் போல ஃபிசிக்ஸில், பட் 14 கொஸ்டினுமே அவளுக்கு தெரியல. அவ பண்ணதில் 100+ மார்க் வந்தது ஃபிசிக்ஸில், அவ்வளோதான். அண்ட் எஸ் பயாலஜி டிஃபிகல்ட் தான், இருந்தாலும் ஷி டிடன்ட் வேஸ்ட் மச் டைம். அண்ட் தெரியாதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் ரொம்ப லேட்டாக லாஸ்ட் மினிட்ல பார்த்தேன் கரெக்டாக. ஸோ திஸ் வாஸ் அ குட் அப்ரோச், பாசிட்டிவ் அப்ரோச். நெகட்டிவ் அப்ரோச் நான் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன சொல்லனா, எழுதும் போது எம்எம்சி அப்படின்னு எழுதாம முடியல. சி நீ வந்து உன் ஜர்னி இட்ஸ் லைக் யூ டோன்ட் நோ வாட் யூ ஆர் கோனா கெட், வாட் சீட் யூ ஆர் கோனா கெட். கரெக்டா? உன்னோட ஏம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒரு பேப்பரை பார்த்ததும் பேப்பர் உனக்கு மட்டும் டிஃபிகல்ட் இல்லை, எல்லாருக்கும் டிஃபிகல்ட் அந்த மண்டையில ஏற்றிக்கோ. அப்போ கண்டிப்பா கட் ஆஃப் பத்திலே யோசிக்காத, உன் பெஸ்ட் இந்த பேப்பர்ல கொடுக்கணும். பெஸ்ட்டை கொடுக்கணும்னா இவ பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பண்ணு, எக்ஸப்ட் டோன்ட் திங்க் அபவுட் தி ரிசல்ட். என்ஜாய் த ப்ராசஸ். உங்ககிட்ட 3 மணி நேரம் இருக்குது, அந்த 3 மணி நேரத்தில் நான் எப்படி மேக்ஸிமம் இந்த பேப்பரை என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். மார்க் வரட்டும், வராமல் போகட்டும். ஏன் பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், வந்தா பாகியம் வராட்டி லேகியம். இன்னொன்று சார், நீங்கள் ப்ரிப்பேர்டாக போங்க. 3 ஹவர்ஸ்னா 3 ஹவர்ஸ் இருக்காது, 20 மினிட்ஸ் கம்மியாகும். அந்த இன்விஜிலேட்டர் தான் இன்வெஸ்டிலேட்டர்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓஎம்ஆர் ஃபில்லிங், அந்த டீடைல்ஸ் ஃபில்லிங்லாம் டைம் ஆகும். நடுவில் கேமராமேன் வந்து மூஞ்சில் வைப்பாங்க. ஸோ ப்ளீஸ் கேமராமேன் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ ஃபார் ஆல் அது எதுக்குன்னு தெரியல சார், பட் 20 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க சார். இவ கொடுக்குற எக்ஸ்பிரஷனை பார்த்தா கண்டிப்பா சன் நியூஸ்ல வந்திருப்பா. கரெக்ட் தானே? தெரியல சார் எதுக்குன்னு தெரியல. நீட் முடிச்சிட்டு யாரோ வந்து மைக் வச்சு ஹவ் வாஸ் யுவர் எக்ஸாம்னு கேட்டாங்க சார். அல ஆரம்பிச்சிட்டேன், டேய் தூரமா போயிடுங்க, இல்ல கேட்காதீங்க. இது அந்த ரிவ்யூ கொடுத்தவங்களும் சில படிச்சிருக்க மாட்டாங்கடா, அழுதுட்டு எம்எம்சில படிக்கிற பத்தியா? ஏய் அநியாயம் பண்றாங்க, தூரமா போயிடுங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பொண்ணு எல்லாம் படிச்சுட்டு 720 எடுக்கிற, அதுக்கு மனசு வலிக்குது. 720 போச்சு, நான் எம்எம்சில படிக்கிறேன். இல்ல 720 எடுத்துருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஐ லவ் எம்எம்சி சார். ஐ லவ் ஸ்டான்லிமா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் வி போத் ஆர் இந்த காலேஜ். அது பேர் என்னது? நெய்பரிங் காலேஜ். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் இஸ் நம்ம மெய்யழகன் சார். ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து நீட் 2024 அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் 2 செட் இருந்துச்சுல, இல்லை சார் 2024 நீட் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என் மார்க் வந்து 621. எப்படி மிஸ் ஆச்சு? ஆக்சுவலி என்னாச்சுன்னா, ஒரு கொஸ்டின் அப்புறம் கரெக்ஷன் பண்ணாங்கல்ல, ஆமா, அந்த கொஸ்டின்ல என் மார்க் வந்து ரீவேல்யூவேட் ஆகி 16. பிசி கட் ஆஃப் 618. லாஸ்ட் மார்க்ல அந்த ஒரு क्वेश्चन சி ஒரு क्वेश्चन. ஏமா நீ பேசாத, 720 நீ சொல்லுப்பா. திங்ஸ் எங்க வீட்ல வந்து ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல, கஷ்டமா இருந்துரும். அப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் நான் வந்து கேஷுவலாக போயிட்டேன். அப்புறம் 1 இயர் படித்தேன் நீட் 2025க்கு. ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சுட்டு அப்புறம் இப்போ எம்எம்சியில் இருக்கேன். இந்த திங் இஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு வருஷம் போயிடுச்சு, நான் வந்து இப்போ ரிப்பீட்டர் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு போன வருஷமே படிச்சிருந்தா ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அதோட பெட்டர் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த வருஷம். ஆக்சுவலி இவன் மட்டும் லாஸ்ட் இயர் அவனுக்கு அச்சிருந்தா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், யூ வுட் ஹவ் கான் இன்டு லவன்யூ மெடிக்கல் காலேஜ், ஆர் இருக்கிறதுலே ரொம்ப ஊட்டி கிடைச்சிருக்கும், போயிருப்பேன். ஆனா எம்எம்சி சேர்ந்துருப்பியா, சென்னை லைஃப் என்ஜாய் பண்ணிருப்பியா, என்கிட்ட பேசியிருப்பியா? இல்லை சார், அவ்வளவுதான். அந்த லாங் ரன் அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பெருசா தெரியாது. உண்மையாலே ரொம்ப இன்ஸ்பைரிங். அண்ட் ஹவ் வாஸ் த பேப்பர்? சி நீ 24 எழுதி, இவன் 24 எழுதிருக்கான்ல, இவன் ரிப்பீட்டர், எனக்கு தெரியுது. 24 பேப்பர் வந்து அப்படியே வள கொலகொல ஜாலியா இருந்திருக்கும். இந்த பேப்பர் அல்வா மாதிரி இருந்திருக்கும் அது. ஆனா இங்க பார்த்தா ஏதோ என்னது கடிக்கவே முடியாது, பர்ஃபி மாதிரி இருந்திருக்கும். நீ சொல்லு, இத பத்தி சொல்லு. சோ ஹவ் வாஸ் திஸ் 2025? நீ பார்த்ததும் பயந்தியா? என்ன நடந்துச்சு? இல்ல நீ வந்து நான் என்ன பயப்பட போறேன், நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போனேன் அப்படின்னு சொல்ல போறேன். ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் சார் போனேன். ஆனா கான்ஃபிடன்ஸ் உடைச்சிருக்குமேடா பேப்பர். பயாலஜி அட்டன் பண்றப்ப எனக்கு வந்து ஆக்சுவலி பெருசா தெரியல. நான் வந்து கொஞ்சம் வேகமா படிச்சு எல்லாம் எழுதிட்டேன். தெரிஞ்சது மட்டும் டிக் பண்ணேன். சமூகம் பெரிய ஆள், தெரிஞ்சதெல்லாம் டிக் பண்ணிட்டேன். அப்புறம்
ஷேட் பண்ணுறது ஃபுல்லாக முடிச்சு தான் ஷேட் பண்ணும். பயாலஜி ஃபுல்லாக முடிச்சு தான் ஷேட். அப்புறம் பயாலஜி திருப்பி ஷேட் பண்ணுறப்ப ஒரு 10 or 20 கொஸ்டின் விட்டுருந்தேன். அது கடைசியாக பார்த்துக்கலாம் விட்டாச்சு. திங்ஸ் அப்புறம் என்னன்னா கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி அப்படி தான் போச்சு. பட் ஆனால் ஒரு 15-20 கொஸ்டின்ஸ் விட்டுட்டேன். ஃபிசிக்ஸ் வரேன். ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின் இன்னுமே தெரியல. நான் வந்து என்னன்னா மைண்ட் செட் என்னன்னா கொஸ்டினுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிட்டே வந்துட்டேன். பார்த்தா கடைசியில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் அட்டனே பண்ணல. 25. அப்புறம் என்னன்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியாக வந்து 25 கொஸ்டின்ஸ். என்கிட்ட இருந்த டைம் வந்து ஒரு 30 minutes ஃபிசிக்ஸ். நான் வந்து பிளாங்க் அவுட் ஆகிட்டேன். எனக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டேன். அப்புறம் சரி நம்ம வந்து இந்த 3 hours தான் நமக்குன்னு இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கடைசியாக 15 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என்னால் வந்து ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் தான் போட முடியும் ஒரு 10 minutes. அப்புறம் 15 minutes இருந்துச்சு. நான் வந்து அப்புறம் வந்து சரி இதுக்கு மேலே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாமிக்கு கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் எது இங்கி பிங்கி பாங்கி போட்டு சூஸ் பண்ணிட்டேன். எல்லாமே முடிச்சு எல்லா கொஸ்டினும் முடிச்சிட்டியா? இல்லை சார், நான் வந்து அப்புறம் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் இங்கி பிங்கி பாங்கி போட்டேன். அதில் வந்து ஒரு 7 கரெக்ட். சீரியஸா ஏன்டா நீட்ல விளையாடுவ இங்கி பிங்கி பாங்கி? see it was luck. உனக்கு 7 மார்க் சார் 7 நான் 28 மார்க். நான் வந்து இதை என்கரேஜ் பண்ண மாட்டேன், கண்டிப்பா என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் ஆனா நான் அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். அதனால யாரும் ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். கடிகா என்ன பேச்சு கேட்கவே கேட்காதீங்க கைஸ். சொல்லிட்டாங்க பாருங்க. இனிமேட்டு இவ பேர் 720 கைஸ். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். இதை வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. திங் இஸ் என் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அவர் ரோல் நம்பர் தப்பா ஷீட். அதெல்லாம் எப்படா பாக்குறீங்க? டைம் எப்படா கிடைக்குது அதெல்லாம் பாக்குறது? இல்ல சார், நான் பாக்கல. அவர் கதறிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து இந்த ஃபியர் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துச்சு சார். நான் வந்து ஒருவேளை நீ எல்லாமே கரெக்டா எழுதிட்ட, நீ வந்து ரோல் நம்பர் தப்பா போட்ட என்ன பண்ணுவ அப்படின்ற பயம் இருக்கும். ஊத்திக்கிட்டு போயிடும். அவ்வளவுதான். அவர் வந்து ரொம்ப லைக் ஏஜ்டு பர்சன். அவர் வந்து கண்டிப்பா ஒரு 2 to 3 years ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா என்னன்னா அவரோட அந்த 2 to 3 years வந்து அந்த ஒரு மிஸ்டேக்னால அவருக்கு வந்து கிடைக்காம போயிடும். என்னன்னா நீங்க இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நீங்க வந்து கொஸ்டின்ஸ்க்கு டைம் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து உங்க OMR ஃபில் பண்றப்ப கண்டிப்பா டைம் எடுத்துக்கோங்க. ரோல் நம்பர், இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கோடு இது எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். உண்மையாலே ஆக்சுவலி வந்து இவன் சொன்னதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம், பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ரோல் நம்பர் ஒழுங்கா ஃபில் பண்ணான் அண்ட் OMR ஷீட் கரெக்டா பண்ணான் அண்ட் நல்லா படிச்சுட்டு போயிருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த எல்லாமே சேர்த்து அவனுக்கு எல்லாமே ஈஸியா காமிச்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இங்கி பிங்கி பாங்கி, இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இவன் MMC வந்துட்டான், நீ உனக்கு ஒரு கொஸ்டின் காலேஜ் போறது கூட வாய்ப்பு இருக்கு. இவனோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு நெவர் எவர் do the இங்கி பிங்கி பாங்கி. see 4 ஆப்ஷன் இருக்கு. 4ல நீ 2க்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப நீ ரிஸ்க் எடுக்கிறது வர்த்து. ஓகே 50-50 பாசிபிலிட்டி இருக்கு. நீ 4 பாசிபிலிட்டி 4மே தெரியாது உனக்கு, டோட்டல் இங்கி பிங்கி பாங்கின்றது இட்ஸ் லைக் வெரி வெரி ரிஸ்க். சரி இந்த மார்க் டெஸ்ட் இந்த ஆன்சர் பார்த்துருக்கேன், அப்படி நீ இந்த 2 ஆப்ஷன்ல ஃபைனலைஸ் பண்ணி போட்டோம்னா ஓகே. இவன் சொன்னதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பிராக்டிஸ். இவன் வந்து நல்லா படிச்சான்னு சொன்னான்ல, என்ன தெரியுமா? அந்த லாஸ்ட் 30 நாள் போட்ட மார்க் டெஸ்ட் தானே. லாஸ்ட் 30 days நாங்க 60 மார்க் டெஸ்ட் ட்ரை பண்ணோம் சார். 60 மார்க் டெஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மினிமம் பண்ணிடுவோம். அவங்களே கொடுத்துட்டு அவங்களே ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி எரர் நோட் போட்டு அதையும் ரெகுலரா இது பண்ணுவோம். எரர் நோட் வந்து ஒரு பீக் அதுதான். see guys, நம்ம டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு அது சொல்லணும்னே தோணுச்சு. இந்த 60 மார்க் டெஸ்ட் நான் வந்து அவ்வளவு போடல, ஒரு வாரத்துக்கு 2-3 போட்டேன். பட் டெய்லி லாஸ்ட் 20 நாள் அந்த டைம்ல வந்து 5 நாள் மட்டும் விட்டுருவேன். பேலன்ஸ் 15 நாள் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டேன், ஒத்துக்கிறேன். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் நீ எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு குவாலிட்டியான ஒரு மார்க் டெஸ்ட் வேணும். கரெக்டா? நம்ம SNG பேப்பர்லாம் நீங்க தான் பார்த்திருப்பீங்க, உங்க பசங்க தான் பண்ணது. அந்த பேப்பர் குவாலிட்டி நான் பார்த்தேன், நீங்க பண்ணதெல்லாம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு பேப்பர் குவாலிட்டி. ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம SNG ஆப்ல அதை கொடுக்குறோம். உங்களுக்கே தெரியும், நம்ம SNG ஆப்ல 30 மார்க் டெஸ்ட், கிராண்ட் மார்க் டெஸ்ட் இருக்கு. அதை தாண்டி இப்போ இந்த ஒண்ணுமே படிக்கல அப்படின்றவனுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒன்று ரிசோர்ஸ் வேணும்னு நினைக்கிறான். அவனுக்கு அந்த மார்க் டெஸ்ட் தப்பு பண்றத ப்ராக்டிஸ் பண்ணனாலே மோர் தென் ஒண்ணுமே படிக்காம போறதுக்கு அது கரெக்டா. ஏன்னா இப்போ யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறான், ஒண்ணுமே படிக்காதவன் அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? ஒண்ணுமே படிக்காம போயிட்டு எழுத போறோம், மார்க்கே வராது. அவன் அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறான்னு வச்சுக்கோ. என் மார்க் டெஸ்ட் நிறைய ஒரு எழுதிட்டு போறான், அவனுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் அந்த இதை வச்சு அவன் எழுதும் போது ஒரு 500 மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோ. ஜஸ்ட்ல மிஸ் ஆகுது. MMCல உங்க சீனியர்ஸ் நீங்களாம் சேர்ந்து பண்ண பேப்பரை நம்ம SNG ஆப்ல ஆண்ட்ராய்டு லிங்க், iOS லிங்க் ரெண்டுமே இருக்கு. நீ MMCல சேரணும் ஆசைப்படுறல, உனக்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோட் MMC யூஸ் பண்ணு. MMCல சேரணும் ஆசைப்படுற கோட் MMC யூஸ் பண்ணு, 15% ஆஃபர்.
ஜஸ்ட் யூ வில் கெட் இட் ஃபார் 420 rupees. இன்னும் 420 சொல்ல, ஜஸ்ட் ஃபார் என்ன நடக்குது? MMC யூஸ் பண்ணலாம். எத்தனை டெஸ்ட் பேப்பர் சார்? 100 சாப்டர் டெஸ்ட் சீரிஸ், 6 பார்ட் டெஸ்ட் சீரிஸ், 30 கிராண்ட் டெஸ்ட் சீரிஸ். அதுல 15 வந்து நீங்கலாம் பண்ணது, பேலன்ஸ் 15 720/720 உன்னோட இன்ஸ்பிரேஷன் பிரபஞ்சன் பண்ணது. எப்படி பிரபஞ்சன் பண்ணது 15 பேப்பர். ஆக்சுவலி வந்து ரொம்ப கம்மி ரேட் இது. நம்ம உங்களுக்கு சீப்பா கொடுக்கணும், அஃபோர்டபிள் பிரைஸ்ல குவாலிட்டியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். கிரேட். உங்க ஃபியூச்சர் ஜூனியர்ஸை வரவேற்று. சரியா? ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆமா, மெய்யரசி கமான். 2024 நீட் எழுதும்போது வந்து இது சென்டர் 25ல ரொம்ப தூரம். என்னம்மா சென்டர்? எக்ஸாம் சென்டர். எக்ஸாம் சென்டர் சார். அதுவும் இல்லாம வந்து அப்போ ஸ்டேட் போர்டு சிலபஸ் மட்டும் தான் படிச்சேன். எனக்கு நீட் பத்தி சுத்தமா நாலேஜே கிடையாது 2024 எழுதும்போது. ஸோ லாஸ்ட் 10 days தான் நான் பயோ NCERT-யே வாங்கி படித்தேன். இப்போ எழுதிட்டு வந்துட்டு அதிக மார்க்கு அப்போ 474 தானே. அப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் இதெல்லாம் அதிகம், இது எடுக்கிறதுலாம் அது ஒரு கோட்டா சார், தனி கோட்டா, அந்த கோட்டாலெல்லாம் இவ்வளோ எடுத்தா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படி இல்லை. பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தவர், அந்த மார்க் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால அடுத்த வருஷம் படிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாரு. ஒரு நம்பிக்கை வந்து ஒத்துக்கிட்டாரு. தென் 25 பேப்பர் எழுத போகிறேன். ரொம்ப தூரங்கனால சீக்கிரமே போயிட்டோம். வர சொன்னவொடனே உடனே 2 hours முன்னாடியே உள்ளே போயாச்சு. போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அங்கே ஒரு சார் இருந்தார், இங்கே இன்னும் 2 பேர் இருப்பாங்க இன்விஜிலேட்டர்ஸ். அதில் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. பேப்பர் கொடுக்க ஆரம்பித்தவொடனே அவங்க 2 பேருமே அவங்க சொந்த கதை சோக கதைலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட் வாஸ் அ ஹியூஜ் டிஸ்ட்ராக்ஷன் சார். அங்கே எனக்கு அதுலேயே வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டாலுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் இல்லை சார். ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன், ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். அப்படி ஒரு 1.5 hours பயாலஜிக்கு போயிடுச்சு சார். இன்னும் ஒரு 1 hour எடுத்துட்டேன் கெமிஸ்ட்ரி முடிக்க. தென் ஃபிசிக்ஸ்க்கு வந்து 1/2 மணி நேரம் தான் இருந்தது. கொஷின்ஸ் பார்க்க கம்மியாக தான் இருந்தது, லைக் குட்டியாக இருந்தப்போ. ஐ மீன் டயக்ராம்ஸ் அந்த ஒரு செட் மட்டும் ஒரு பக்கம். கடைசி 20 minutesல என்ன சொன்னாங்க, உனக்கு இன்னும் 5 minutes தான் இருக்கு, 15 minutes முன்னாடியே கொடுத்துடணும். நாலேஜ் இல்லை சார் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அது வந்து புது கவர்மெண்ட் காலேஜஸ். அப்போ முன்னாடியெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் அதிகமாக சென்டர்ஸ் இல்லை. 25ல தான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் சென்டர்ஸாக கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்காக இது கொடுக்கலையா அது என்னன்னு தெரியல. பட் அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாதிரி 15 minutesக்கு முன்னாடியே வாங்கல சார். எனக்கு டென்ஷன் பீக் ஆயிடுச்சு. இப்போ 10 questions கூட பிசிக்ஸ் போடல, அவ்வளோதான்டா போடா, கிவ் அப். எனக்கு அவ்வளோதான், கிவ் அப் பண்ணிட்டேன். அப்படியே முடிஞ்சு, நமக்கு அவ்வளோதான் வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா MMCல படிச்சு நீ ஃபீல் பண்ற, இவன் எக்ஸாம் முன்னாடி அழுதுட்டு இருந்திருக்காங்க. என்ன நடக்குதுங்க எனக்கு புரியல இது. அப்படிலாம் நான் வந்து அப்பயே சரி ஓகே நமக்கு கிடைக்காது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தென் நைட்லாம் போயிட்டு மார்க் போட்டு பார்க்குறேன், 540 தான் வருது. அவ்வளோதான்டா முடிஞ்சு நம்ம வாழ்க்கை. தெரியல அவளுக்கு, தெரியல இன்னும் ரியாலிட்டி தெரியல. 540ோட மகிமை என்னன்றது தெரியல. தெரியல சரி. ஏன்னா நான் அப்போ 480 எடுத்தேன். 480 540 ஒரு 80 மார்க் தான் டிஃப்ரென்ஸ். அதுக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு வந்து எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு போட்டி இருக்கு எங்க அகாடமி. நான் வந்து அந்த பொண்ணு தான் போட்டியா பார்த்தனே தவிர. அந்த பொண்ணு எவ்வளவு மார்க்? 520 ஐ கெஸ் சார். எந்த காலேஜ்? திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். ஓகே. அது கோட்டா டிஃபரன்ஸ் அது சார். அப்புறம் நான் வந்து அந்த பொண்ணு கூட தான் போட்டி போட்டேனே தவிர நீ வின் பண்ணிட்டியம்மா அந்த போட்டில 540 மணினே. ஆனா அப்போ தெரியல சார். அந்த பொண்ணு கிட்ட கேட்டப்ப நான் மார்க்லாம் போட்டு பார்க்கல, நான் வர்றப்ப பாத்துக்கலாம்னு. அவ பாத்துருப்பா, மார்க் கம்மியா இருந்திருக்கும். பாத்தியா இப்ப அவன் எங்கயோ பெரிய காலேஜ்ல எய்ம்ஸ் நியூ டெல்லில படிக்கிறான். சோ வந்துட்டு அதான் சொல்றேன், இந்த மாதிரி இருக்காங்க பசங்கலாம். டேய் பசங்களா கேர்ஃபுல்லா இருங்கடா, இந்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நம்பாதீங்க. 720 எடுக்கணும்னு என்னென்ன வேணா பண்ணுவாங்க. ஓகே, எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். So இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் போலாமா? ரவுண்ட் 2 ஐஸ் பிரேக்கிங் செஷன். ஸோ இந்த செஷன்ல யூ லாஸ்ட் சம் கொஸ்டின்ஸ், யூ கைஸ் ஹேவ் டு ஆன்சர் ஒரு பாயிண்ட். ஓகே, ரெடியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹர். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யுவர் வர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் டியூரிங் த ப்ரெப்? அந்த லாஸ்ட் 20 days மெயினா, ஏன்னா இந்த 20 days தான் பசங்களுக்கு இருக்கு. ஸோ வர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் இந்த ப்ரெப் என்னது? சார் ஃபர்ஸ்ட் வந்து டே ஸ்காலர், ஹாஸ்டல் டே ஸ்காலர் இப்படி மாறிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம்ல வந்து டே ஸ்காலராகவே இருந்துடலாம் வீட்டில் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அப்போ வந்து தான் கரெக்டாக என் தம்பிக்கு வந்து லீவ் விட்டாங்க. லீவ் விடும்போது அந்த பையன் வந்து போய் டிவி போட்டுட்டு உட்காந்துப்பான். சன் டிவில நான் அதஸ்வரம் அந்த மாதிரி இல்ல சார், விஜய் டிவில. ஊர் சைடுல கூட விஜய் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நமக்கு இங்க டிஸ்ட்ராக்ஷன், அங்க படிக்கணும், அங்க போய் பார்க்கணும்னு தோன்றது. இன்னொன்னு வந்து சத்தம் கேட்டா அங்க டிஸ்ட்ராக்ஷன், சோ சவுண்ட் சென்சிட்டிவ், அது ஒண்ணு. இதுதான் சார். நான் படிக்கும் போது ரோஜா சீரியல் பார்ப்பாங்க எங்க பாட்டி சன் டிவில, அதனால நீ பாப்பியா? பாத்துட்டு இருந்தேன் சார். ஓகே. என்னோட டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா, ஆப்வியஸ்லி அந்த கடைசி மாசம் வந்து IPL மாசம். ஆமாண்டா, ஐயோ. ஆஸ் a RCB ஃபேன் அந்த வருஷம் நாங்க கப் அடிச்சிட்டோம். போங்கடா புடலங்கா பாய்ஸ். கைஸ் நீங்க RCB ஃபேன்ஸ்லாம் நீங்க பரவாயில்ல, பிரச்சனை. நீங்களாம் IPL பார்க்காதீங்க.
ஏய் 10 RCB இன்னொரு RCB தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இரு 10 RCB பிளேயர் கோலி இருந்தா போதும் சார். அவரே 10 பிளேயர் ஆடிடுவாரா? ஆமா சார், 1 விராட் கோலி is equals to 10 players. இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, தற்கூரின்னு சொல்லுவாங்க. நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இப்ப என்னன்னா RCBO CSKO பிரச்சனையே இல்ல. இப்போ IPL வேண்டாம். நீ என்னது நீட் மே 3 முடிக்கிறியா? IPL ஃபைனல் மே 28 தான் வரும். எல்லாம் மேக்ஸிமம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரும். அப்படி வந்துச்சுன்னா ஜாலியா போய் நீ ஃபைனல்ஸே போய் பாரு. நான் டிக்கெட் வாங்கி தரேன், நீ 650 மேல எடுத்தா. ஓப்பன் சேலஞ்ச். ஓகே, நீ வந்து ஒழுங்கா எடுத்துக்காட்டு, அது போதும் எனக்கு. ஓகே, சோ IPL வாஸ் a distraction. விராட் கோலி வாஸ் a distraction சொல்லிடாது சார். இல்ல சார், அதுக்கும் மேல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன் சார். நீ 720 பொண்ணு தானே நீ? எஸ் சார். நீ இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்குற மாதிரி தெரியலையே. நைட் போய் ஒரு 20 மினிட்ஸ் ரீல்ஸ் பார்த்தா எனக்கு தூக்கம் வரும் சார். 20 மினிட்ஸ் யா, நான் டைம் வெஸ்ட் 20 மினிட்ஸ் தான் பாப்பேன். அது அப்பப்போ அடிக்ஷன் ஆயிடுமே அது. டெய்லி 20 மினிட்ஸ் பக்கா சார். அப்பப்போ நம்ம ரீல்லாம் பாத்திருக்கியா? பாப்பேன் சார், நிறைய நடுவுல. ஆனா இன்ஸ்டாகிராம்லாம் பாக்காதீங்க தயவு செஞ்சு. யூடியூப் கூட நம்ம சரணிஃபை நீட் குரூப் பேஜ் லைவ் இது மட்டும் பாரு. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. என் மாதிரி ரீல்ஸ் தேவையில்லாத ரீல்ஸ். இத பெருசாக்கணும் அத பண்ணுங்க, அத பெருசாக்கணும் இத பண்ணுங்க. இந்த ரீல்ஸ் அக்கா, இந்த ஜிம் அக்கா இதெல்லாம் பாக்காதீங்கடா பாய்ஸ். டேய் பரமா படிடா. அப்புறம் இந்த பொண்ணுங்களுக்கு வந்து இந்த இந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கின் கேர் பார்த்து நம்பாதீங்க. ஸ்கின் கேர் காட்டுறது, இத போட்டீங்கன்னா வெள்ளை ஆயிடும். நம்பாதீங்க கைஸ். அதனால ரொம்ப டேமேஜ் இருக்கு போல. அதுக்கப்புறம் என்னது, அப்புறம் இந்த ஆப்ஸ் காமிச்சிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு பாக்காதீங்க. இன்ஸ்டாகிராம் இஸ் ஒன் டிஸ்ட்ராக்ஷன் பிளேஸ். நானும் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். பட் இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன்னா, தேவை நீ அதுக்கப்புறம் நீட் முடிச்சுட்டு நீ என் ரீல பாரு, பாத்துக்கினே இரு. பிஞ்ச் வாட்ச் கூட பண்ண பிரச்சனை இல்லை, நான் என்கரேஜ் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் சார் லவ் கூட சொல்லிடாதடா சார். இல்ல சார், லவ்லாம் கிடையாது. லவ்லாம் நமக்கு செட்டே ஆகாது. லவ் பண்ற மாதிரி தெரியுது. செட்டே ஆகாது. ஓ, செட்டே ஆகாதா? ஸ்மார்ட் பாய். எல்லாரும் அக்கா தான் சார். எல்லாரும் அக்கா தான். இவங்க அக்காவா? எல்லாரும் அக்கா சார். அக்கா சார். எல்லாரும் அக்கா. அக்கா தான் சார். அக்காவா? சூப்பர். எல்லாரும் அக்கா சார். நியூட்ரிஷன் இல்லாததுனால B12 டிஃபிஷியன்சி. உனக்கு இருக்கா? B12 டிஃபிஷியன்சி வந்துச்சு. ட்ரெமர்ஸ், ஒழுங்கா ஃபுட் எடுக்காதனால, காலைல சாப்பிடாதனால. ஏய், பார்த்தா ஏதோ பயங்கரமா தெரியல. லாஸ்ட் 1 மந்த் சார், நீட் லாஸ்ட் 1 மந்த் ஃபுல்லா அப்படியே B12 டிஃபிஷியன்சி, ட்ரெமர்ஸ், கை அப்படியே ஃபுல்லா நடுங்கிட்டே இருக்கும். நீட் பேப்பர்லயே நான் டிக் போடும்போது இப்படிதான் இருக்கும் டிக். வந்து இப்படி அப்படி விடுதா சார், கை நடுங்கிட்டே இருக்கும் சார். நடுங்கிட்டே இருக்கும். அதனால ஃபுட் ப்ராப்பரா எடுத்துக்கணும். மெயின் சரி, ஓகே. ஃபுட் ப்ராப்பரா எடுத்துக்கணும். அதனால அதான் மோஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனா இருந்துச்சு. லாஸ்ட் 1 வீக் வீட்டுக்கு போயிட்டேன். ஹாஸ்டல்ல இருந்தேன், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन நீ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஒன்லி யூ டோல்ட் யுவர் பேரண்ட்ஸ் டியூரிங் நீட் prep லாஸ்ட் மந்த் மெயினா 20 days ஓடு போய் சொன்ன அப்பா மாட்டேனா என்ன போய்? வீட்டுக்கு வந்தா நான் படிச்சிருவேன், வீட்டுக்கு வந்தா படிச்சிருவேன்னு சொல்லி ஹாஸ்டல்ல இருக்கும்போது போய் சொல்லுவேன். இன்னொன்னு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட், எங்க அப்பா அம்மா கான்ஃபிடென்ட் தரது நான் பாத்துக்கிறேன்ற வந்து ஒரு டைலாக். பாத்துக்கிட்டேடா MMC வந்துட்டு அவங்க வந்து ஆனா இப்போ வரைக்கும் நம்பல. இப்போ வரைக்கும் என்ன வந்து MMC வந்துட்டு இன்னும் நம்பல. ஒண்ணு இப்போ வரைக்கும் நான் வந்து ஐயா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா நீ வந்து ஒன்னும் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது நீ போய் தான் சொல்ல போறேன்னு. அந்த கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நான் நீ சொல்றது பூரா போய் தானே போயினா நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவங்க முன்னாடி காட்டுக்காம இருந்தேன். பிகாஸ் நான் ஸ்ட்ரெஸ் ஆகுது அவங்க பார்த்தா அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக்குவாங்க அட்வைஸ் பண்ணி. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? என் தங்க தான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு என் அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் எதுவுமே அதான் சார், அவங்கள ஹர்ட் பண்ண வேணாம்னு சிரிக்கிற மாதிரி நான் மூஞ்சி வச்சுப்பேன். அது அலற மாதிரி சிரிச்சு காட்டுமா? டேமேஜ் பண்றாங்க கைஸ் எல்லாரும். இல்ல டாப்பர்ல இவங்க 720. நெக்ஸ்ட் அந்த நான் வந்து அந்த ஒரு வருஷமுமே வீட்டுக்கு வந்து நான் வந்து புக்கே எடுக்கல. நான் வந்து இன்ஸ்டியூட்ல படிச்சது மட்டும் தான் சார். ஏய், இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்ல. இதை வந்து யாருக்கும் என்கரேஜ் பண்ணல. எனக்கு வந்து இவர் வந்து எல்லாம் படிச்சுட்டு கான்பிடண்டா போயிருப்பாரு, புக்கே எடுத்துக்க மாட்டாராம். இதுதான் பொய் மாதிரி தெரியுது. என்கிட்ட பொய் சொல்றா நீனு? சரி, இல்ல நான் வந்து இன்ஸ்டியூட்ல ஃபுல்லா படிச்சிட்டு இருப்பேன். இன்ஸ்டியூட் வந்து 8 to 6 இருக்கும். சோ அந்த டைம் படிச்சிட்டு இருப்பேன். வீட்டுக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டா பாத்துட்டு இருப்பேன். சரணி ஃபீட் பாப்பியா? பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, நான் வந்து அங்கேயே தெளிவா படிச்சிட்டேன், நான் இங்க வந்து படிக்கலனாலும் என்ன வந்து மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நான் சொன்ன பையனா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி போன் எடுத்து நோண்டிட்டு இருப்பேன். எங்க அம்மா வருவாங்க, நான் கேட்டா படிச்சிட்டு இருக்கத பத்தி தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னது இம்பார்ட்டன்ட் PDF-மா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமா ஸ்க்ரோல் பண்றேன், இல்ல ரொம்ப பெருசா இருக்கு. வீட்ல கொஸ்டின் பேப்பர் அகாடமில இருந்து அனுப்பிச்சாங்க, அத பாத்துட்டு இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லி அதான் நான் யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. மோஸ்ட் யூஸ்லெஸ் சாப்டர் யூ ஸ்டடி. இதெல்லாம் ஏன் படிச்சீங்க? ஒண்ணுமே கேட்கல நான். என்னன்னா இது ஒண்ணுமே கேட்டாங்களான்னு தெரியல, ஆனா எனக்கு புரியல சார். மோஸ்ட் யூஸ்லெஸ் மோஷன் ஸ்ட்ரைட் லைன் பிசிக்ஸ்ல அதுதான்டா ஃபர்ஸ்ட் சாப்டர். நானும் வாங்கன்னு படிச்சேன், ஆனா ஒண்ணுமே வரல. அது ஒன்னும் புரியவும் புரியாது சார். அதுல இருந்து கொஸ்டினும் வரல. அப்புறம்
அவ்வளவுதானே. ஓகே நெக்ஸ்ட். எனக்கு வந்து பர்சனலா பயாலஜி பிடிக்காது சார். டேய் நீ டாக்டர் ஆகாத, நீ கிளம்பு, நீ வா நெக்ஸ்ட் மா. சார் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒன்னு கிளாசிஃபிகேஷனோ ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு தெரியல சார். ஒரு கொஸ்டின் வராது பக்கா. ஐயோ வந்துச்சுன்னா என்ன திட்டக்கூடாது. பட் யா மோஸ்ட்லி வராது சார். பயாலஜில அனிமல் கிங்டம் அது வந்து கொஸ்டின்ஸ் வரும், பட் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது விட்டுட்டேன். பட் ஆனா லாஸ்ட் மினிட்ல ஏதோ பார்த்த ஞாபகத்துல கரெக்டா அட்டென்ட் பண்ணிட்டேன். பிசிக்ஸ்ல வந்து EM waves வந்து நான் வந்து இருக்கிறதுல யூஸ்லெஸ் வந்து பாட்னி தான் சொல்லுவேன். எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம். பாட்னில எல்லாம் ஃபுல் மார்க்ஸ். ஓகே சூப்பர். நான் ஒரு மார்க் பாட்னி யூஸ்லெஸ். பட் இது பாட்னி சார் திட்ட போறாரு என்ன பார்த்து. பரவாயில்ல நீ சொல்லுவோமா. பாட்னி அதுக்கப்புறம் பாட்னி ஒர்க் ஷீட்ஸ் போடுறது இதெல்லாம் கண்டிப்பா ஒரு யூஸ்லெஸ் வேலை தான். இதுல ஒர்க் ஷீட் பிராக்டிஸ் சொல்லி அவர் பக்கமா கொடுப்பாரு. இதெல்லாம் பண்ணாதீங்க. குரூப் ஸ்டடி ஆர் சோலோ ஸ்டடி? சோலோ ஸ்டடி. டோட்டல் சோலோ தான் சார். சோலோ ஸ்டடி தான் சார். ஆப்வியஸா சோலோ ஸ்டடி. லாஸ்ட் 20 days தயவு செஞ்சு குரூப் ஸ்டடி பண்றேன்னு போவாத. சோலோ ஸ்டடி அவ்வளவுதான். ஒன்லி சோலோ. ஃப்ரெஷர் விசஸ் ரிப்பீட்டர் ரவுண்ட். இப்போ என்னன்னா இந்த சைட்ல இருக்கவங்க எல்லாம் ரிப்பீட்டர்ஸ், இந்த சைட்ல இருக்கவங்க எல்லாம் ஃப்ரெஷர்ஸ். யாரு லாஸ்ட் 20 days எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவான்றது தான் பேட்டில் சேலஞ்சு. ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் யூ கைஸ் ஹேவ் டு சே. ஆனா அவங்க கிட்ட கேட்க நீங்க சொல்லணும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரிப்பீட்டர்ஸ். பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ரிப்பீட்டர். நாங்க என்ன மிஸ்டேக் போனதோட பண்ணோம்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்க அதை இங்க ரெக்டிஃபை பண்ணோம். கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிசஸ், இல்ல சிலபஸ் ரிவிஷன், அந்த எரர் நோட், அதை பொறுத்து நாங்க அந்த போன வருஷத்தை கம்பேர் பண்ணி இந்த வருஷத்தை பண்ணுவோம். என்னோட அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டாஃப் எல்லாருமே நமக்கு நல்லா தெரியும் சார். நீ ஒரே இன்ஸ்டியூட்ல படிச்சதுனால ஸ்டாஃப் தெரியும். நான் ஒரு இன்ஸ்டியூட் சார், அதனால உனக்கு தெரியுது எல்லாருக்கும். அந்த ஒன் ஓகே ஒரு வருஷம் நான் ஒரு ரிப்பீட்டர். நான் என்ன சொல்லுவேன்னா இட்ஸ் மோர் டைம் யூ ஸ்பெண்ட் டு சி. இப்போ எடுத்த உடனே சில பேர் எல்லாம் பார்ன் ஜீனியஸ் லைக் தம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்மலாம் இது யார் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா பார்ன் வித் பிரெயின், குட் பிரெயின்ஸ். பட் ஐ ஃபீல் வி ஆர் பார்ன் வித் குட் பிரெயின், பட் த பிரெயின் இஸ் நாட் டியூன்டு ப்ராப்பர்லி அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு டியூனிங்க்கு தேவை. இப்போ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ரிப்பீட்டர்ஸ். நாங்களே இவ்வளவு சொல்றோம் ரிப்பீட்டர் பார்த்துருக்கேன், ரிப்பீட்டர். ஸோ எல்லா ஃப்ளவருமே ஒரே டைம்ல ப்ளூம் ஆகாது. இட் டேக்ஸ் சம் டைம். அந்த மாதிரி தான் வி டேக் சம் டைம் டு லேர்ன் திஸ் சாப்டர். இன்னைக்கு MMCல படிக்கிறேன். இவன் டோட்டல் அன்லக்கி ஃபெலோ. இவன் ஒரு கொஸ்டின்ல போச்சு. பட் இவனை நான் என்னோட கம்பேர் பண்ண மாட்டேன். இவனும் டாப்பர் தான் இன்டைரக்டா. சோ ஓகே நெக்ஸ்ட். ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு தோணுச்சு சார். இப்போ நான் ரிப்பீட்டர் இருந்தா ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் லைக் இவ்ளோ நாள் நம்ம போட்ட எஃபர்ட் அந்த ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆயிட்டே இருக்கும். பர்டன் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். ஃப்ரெஷர்னால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் அட்டெண்ட் பண்ண போறோம். இஃப் இன் கேஸ் சம்திங் கோஸ் ராங் we can have a additional year of repeat. வந்துட்டு 17 years தான் நீட் எழுதுறப்போ I was just 17. So when I came into MMC I was just 17. So I have time. அப்படியே ஆமா. நான் வரும்போது 19ல வந்தேன். நான் குட்டி தான், இன்னும் டைம் இருக்கு. குட்டி தான். சோ எனக்கு டைம் இருக்குன்னு நினைச்சு அந்த ஃப்ரீ மைண்டோட எழுதுனேன். அதுவே ரிப்பீட்டர்னா ஸ்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு தோணுது. ஃப்ரெஷரா இருக்கும்ல, அதனால வந்து நம்மளால முடிஞ்சிரும், நம்மளுக்கு அறிவு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து ஆக்சுவலா நான் தான் முட்டாள் அவங்களோட. பட் ஆனா ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ். இது இல்ல சார் சீரியஸா முட்டாள் தான். இதே தன்னடக்கமா. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन டு ஃப்ரெஷர் வந்துட்டு one mistake fresher should avoid. What mistake should fresher avoid? டைம் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கோங்க. பிளஸ் அந்த ஹோப்பை விட்டுறாதீங்க. when you're writing the question paper எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் முடிச்சிருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடிங்க. and if it's hard for you, it's hard for everyone else. the way you attend the 3 hours is most important. நிறைய பேர் ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கிட்டு கம்மியானது வந்து பார்த்திருக்கேன். ஸ்கூல்ல நிறைய மார்க் வாங்கிட்டு அங்க போயிட்டு கம்மியானது பார்த்திருக்கேன். பிளஸ் ஆப்போசிட்டும் நடக்கும். so that 3 hours very very important. அதை பாத்துக்கோங்க. as a fresher வந்து கான்ஃபிடன்ஸ் தான். கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அந்த 3 hours டிசைட் பண்ணும். ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய பேரோட அதிக மார்க் அந்த மாதிரி வந்துச்சு. எல்லாமே அந்த கான்ஃபிடன்ஸ். ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்க வந்து கான்ஃபிடன்ஸ் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க. should avoid. கான்ஃபிடன்ஸ் விட்டுறக்கூடாது. ஓகே, கான்ஃபிடன்ஸ் எந்த இடத்துலயும் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நான் one thing fresher should avoid, what I would say is like being over confident. நிதானமா பொறுமையா இருங்க, தெரிஞ்சதே வரும். and one mistake a repeater should definitely avoid. The main mistake is உங்க மேல எக்கச்சக்க burden இருக்கும். உங்க ஃபேமிலி, நீங்க வந்து லாஸ்ட் ஒரே வருஷம் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, மேபி 1 or 2. பட் ஆனா உங்க ஃபேமிலி சைட்ல இருந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அண்ட் கண்டிப்பா ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. முக்கியமான மிஸ்டேக் என்னன்னா அந்த கால் அட்டன் பண்ணாதீங்க. இந்த ரிலேட்டிவ்ஸ் உண்மையிலே டார்ச்சர் தான். அதாவது எனக்கே வந்து எங்க அம்மா வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணோம், பையன் என்னம்மா பண்றான் இந்த மாதிரி வந்து படிக்கிறான்ட்டுக்கு, இன்னும் காலேஜ் போலையா, என்ன படிக்கணும் ஆசைப்படுறான், மெடிக்கல், என்னம்மா உனக்கெல்லாம் எதுக்குமா இந்த தேவையில்லாத ஆசை. அவங்களுக்கு தெரியாது ஃபீஸ் எவ்வளோன்னு கூட தெரியாது. கவர்மெண்ட் சீட் எப்படி எடுக்கணும் கூட தெரியாது. டாக்டர் படிக்கிறதுனா ஒரு 1.5 கோடி 2 கோடி வச்சிருக்கணும். இதே சீட் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட அப்ப பயங்கரமா செலவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ரிலேட்டிவ்ஸ்.
ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல சார், இங்க வந்து இது இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், கடைசி நிமிஷத்துல கிவ் அப் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கக்கூடாது சத்தியமா. கடைசி நிமிஷத்துல இவ்வளவு ஒரு வருஷம் படிச்சு வேஸ்ட் ஆயிட்டோமே, நமக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மார்க் கம்மியாகிறது இல்ல ஏதாவது கொஸ்டின் விட்டுறது அந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது அப்படியே ஒரு ஃபுல்லா போயிடும், கிவ் அப் பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் கோ அண்ட் அட்டன், கண்டிப்பா முடியும். டெஃபினெட்லி கண்டிப்பா முடியும். அண்ட் இவங்க சொன்னதுதான், இந்த ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, லாஸ்ட் 20 நாள் உன் கையில இருக்கிறது நீ தான் டிசைட் பண்ண போற உன் தலையெழுத்தை. நீ ஃப்ரெஷரா இருந்து தோத்தும் போகலாம், ரிப்பீட்டரா இருந்து தோத்தும் போகலாம், ரெண்டு இருந்தும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெஷர் ரிப்பீட்டரா இருந்து ஜெயிக்கலாம், ஃப்ரெஷர் வந்து தோக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்போ யூ ஹேவ் டு பி வெரி மச் ப்ரிப்பேர்ட் ஆஃப் ஹூ யூ ஆர். ஃப்ரெஷர் ரிப்பீட்டர் சோறு போடாது, மார்க்கு கொடுக்காது, நீ போட்ட எஃபர்ட். நீ ரிப்பீட்டரா வந்துட்டு ஒண்ணுமே எஃபர்ட் போடலாம் கிடைக்காது, ஃப்ரெஷரா வந்துட்டு எஃபர்ட் சூப்பரா போட கிடைக்கும், எஃபர்ட்டே போடலன்னா ஃப்ரெஷரா இருந்து கிடைக்காது. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன், பர்மியூட்டேஷன் காம்பினேஷன் நம்மளே சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் வாட் த பேசிக். இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. 4th ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட்ல நான் உங்ககிட்ட என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் பேர் சொல்லுவேன். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க உங்களோட அப்ரோச், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 20 days எப்படி அப்ரோச் பண்ணா கரெக்டா இருக்கும் ஃபார் நீட் 2026 அஸ்பிரன்ஸ்ன்றதை சொல்ல போறீங்களா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஓகே, புரிஞ்சது, ஆரம்பிக்கலாமா? த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாரும் ஒரு லைன் முடிச்சுட்டு பாத்துருங்க. பாட்னி. மேஜரா இருக்க டவுட்ஸ், என்சிஆர்டி போதுமா? எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணிருக்கணும்? டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டி கன்ஃபார்ம், அது மட்டுமே போதும், வேற எந்த இதுவும் எக்ஸ்ட்ரா போக தேவையில்ல. இந்த லாஸ்ட் 20 days டயக்ராம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா இது வரைக்கும், எரர் நோட்ஸ், அதில் அந்த எந்த டாபிக் மிஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டாபிக் இன்னொரு வாட்டி தரவா ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும், அதே கம்ப்ளீட்டாக இருக்கும். எஸ், டயக்ராம்ஸ், அது கீழே இருக்க டெக்ஸ்ட், பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி பாக்ஸ், அதெல்லாம் கூட விடாமல் படிக்கணும். அண்ட் இன்னொன்று நிறைய பேர் விடுறது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு சாப்டர் முன்னாடி இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதுலேருந்து இந்த நீட் 2025 கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட ஆனா நம்ம இதுல கவர் பண்ணிருக்கோம். அது என்னன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் அந்த ஆத்தர் பாக்ஸ் இருக்குல்ல, ஆத்தர் பாக்ஸ்க்குன்னு தனியா ஒரு லைவ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்னது சம்மரிக்குன்னு சொல்லிட்டு 2 லைவ் போட்டிருக்கோம். சயின்டிஸ்டுக்கு ஒரு நேம், இது சம்மரிக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம். அண்ட் இன்ட்ரடக்ஷனுக்கு தனியா இப்போ ஒரு வீடியோ போட போறோம். ஏன்னா வந்து பசங்களா வீடியோ இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாட்னி பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் தேவைப்படும். ஸோ நீங்க எக்ஸாம்பிள்ஸை புக்கில் ஒவ்வொருத்தரையும் திருப்பி பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு செப்பரேட் நோட் போட்டு எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டு அதை எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ண பர்ஃபெக்டாக இருக்கும். நீமா அந்த சேம் தானே, அந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் அதெல்லாமே லாஸ்ட் டைமில் அதை திருப்பி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து இந்த சம்மரி தானே, இன்ட்ரடக்ஷன் தானே அப்படின்னு அதை எதுவுமே விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிட்டு ஒரு தடவை பார்த்துக்கிறது. ஓவராலாக ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் சொன்னதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, என்சிஆர்டி லைன் டு லைன் ஃபார் பாட்னி இஸ் மஸ்ட். ஏன்னா எனிதிங் கேன் பி ஆஸ்ட் அண்ட் லென்த்தி கேன் பி ஆஸ்ட். தே வில் கிவ் அ பேராகிராஃப், நீ இந்த பேராகிராஃப்லேருந்து நீ ஆன்சர் பண்ணது உனக்கு கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி அவன் நமக்கு சாய்ஸ் கொடுக்குறான். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மேக் ஷூர் யூ கோ த்ரூ ஜஸ்ட் எல்லா மீனிங்கோட படிக்கணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி படிச்சிருப்ப 10 வாட்டி, ஒரு ரிவிஷன், ஒரு லைன் டு லைன். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங் வித் யூ, ஹவு டு அப்ரோச் ஜுவாலஜி. ஜுவாலஜியும் சேம், அந்த அனிமல் கிங்டம்லாம் எடுத்துட்டோம்னா ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ்ல மல்டிபிள் டைம்ஸ் படிக்கிறது ரொம்ப மஸ்ட். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கூட பாத்துக்கிறது ரொம்ப பெட்டர். அப்புறம் வந்து டயக்ராம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல கொஞ்சம் கன்ஃபியூசிங்காவே இருக்கும். சோ அதை மல்டிபிள் டைம்ஸ் பாத்துக்கலாம். ஓகேவா? ஜுவாலஜி லைக் சேம் தான் நமக்கு. ஜுவாலஜி கம்பேரிட்டிவ்லி ஈஸிடா. பாட்னி கம்பேர் பண்றோம், ஜுவாலஜி ஈஸி. பட் ஆனா ஜுவாலஜில ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கும், இந்த எவல்யூஷன் சாப்டர்லாம் டைம் லைன் இதெல்லாம் இருக்கும். ஸோ பிரெயின் கெப்பாசிட்டி, எஸ் சார், பிரெயின் கெப்பாசிட்டி, இந்த அனிமல் பிரான்ச்சிங் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அப்புறம் நிறைய தியரிஸ் இருக்கும். ஸோ இந்த தியரிஸ்லாம் படிக்கணும். கரெக்ட். அண்ட் பட் மோர் தென் தட் ஹியூமன் ஃபிசியாலஜி இஸ் த மேஜர் சங்க். ரீப்ரொடக்ஷன் நம்ம பசங்களாம் அதில் ரொம்ப கிங்கடா. அதில் அதனால பிரச்சனை வராது. முக்கியமாக என்சிஆர்டி லைன் பை லைன் படிங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி பார்ட்லலாம் யூ ரீட் ஆல் த காம்பிடன்சி பேஸ்ட் அண்ட் தென் ட்ரை டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் கோ ஃபார் த எக்ஸாம். அங்கே போய் முழிக்க வேணாம். பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் ரிலேட்டட் தியரிஸ் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே, கெமிஸ்ட்ரியில் யாருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஃபேவரட்? எனக்கு ஃபேவரட். நீ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி அப்ரோச்? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் சம்ஸ் தப்பு பண்ணியிருந்ததை ஏற்கனவே இருந்த பேப்பர்ஸ்லாம் திருப்பி பார்த்து அந்த டைப் ஆஃப் சம்ஸ் எல்லாம் ப்ராப்பர். இப்போ ஒரு சம் தப்பா இருக்குன்னா அந்த சம் மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல் தியரிலாம் படிக்க மாட்டேன். அந்த டைப் ஆஃப் சம்ஸ் எடுத்து ஒரு 10 to 20 அந்த மாதிரி ஒன்று சால்வ் பண்ணுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதை வச்சு எழுதிடலாம். நீமா கீ கான்செப்ட் வித் ஃபார்முலா இவ சொன்னதான் மெயினான லைன். கீ அந்த இந்த கான்செப்ட்டுக்கு இந்த ஃபார்முலா தான் நம்ம தனியா எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸி ரிவிஷன் பிளஸ் ஈஸி அப்ரோச். சூப்பர். ஆர்கானிக் இங்க ரெண்டு பேர்ல யாருக்கு? ஆர்கானிக்ல பேசிக்கா என்னன்னா, நீங்க நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சணும் ஆப்வியஸ்லி. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து எல்லா ரியாக்ஷனும் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் கண்டிப்பா மெக்கானிசம் இருக்கும். நீங்க மெக்கானிசம் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த ரியாக்ஷன்னாலும் உங்களால ஈஸியா போட முடியும். நீமா
ஆர்கானிக் மெயினாக என்சிஆர்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் அதோட லைக் எக்ஸ்ட்ராவாக காம்படென்சியாக ட்ரை பண்ணுங்கள். அதோட டிரைவ்டு கொஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எல்லாமே மோஸ்ட்லி மெமரி பேஸ்டாக இருக்கும். ஆர்கானிக் ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஆர்கானிக் நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, என்சிஆர்டி ரியாக்ஷன்ஸ் லைன் டு லைன், இந்த பேசிக் கெமிக்கல் பாண்டிங்லாம் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வேணும். மற்றபடி அந்த உள்ள நீ போயிட்டேன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக மெமரைஸ் பண்ணாமல் எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி எல்லாம் டுகெதராக. மெயின் ஆஃப் மேன் அப்படின்னு ஆஃப் மேன் டீக்ரேடேஷன், அப்புறம் ஸ்டீஃபன்ஸ் நிறைய இருக்குடா, எனக்கு மறந்துருச்சு. 720 என்னது சார் ஒன்றுமே ஞாபகம் இல்லை சார், வீட்டுலாம் கேட்காதீங்க சார். அப்பா புரோமன் பிளஸ் வாட்டர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், வாட்டர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குடா, நான் படிக்கவே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யாருக்கு ஃபேவரட்? எனக்கு ஒன்றும் பிடிக்கும். மெமரிஸ் ஓன் டிப்ஸ் கொடுமா? பீரியாடிக் டேபிள், அதான் பீரியாடிக் டேபிள் செகண்ட்ஸ் கம் ஆன் பக்காவா முடிச்சிடுங்க. என்சிஆர்டிலாம் பக்காவா முடிச்சிடுங்க. அந்த டேபிள்ஸ்லாம் இருக்கும், டேபிள்ஸ்லாம் விட்டுறாதீங்க. டேபிள்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. அந்த டேபிள்ஸை வந்துட்டு அந்த வேல்யூஸ்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு டேபிள்லேருந்து ஹவு கேன் யூ ஃப்ரேம் அ கொஸ்டின் யோசிங்க. ஒரு டேபிளுமே முக்கியம் தான். சும்மா அந்த ஒரு டேபிள் ஒரு கிராஃப் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ட்ரை டு டிரைவ் சம் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தட் அண்ட் ட்ரை டு மேக் யூர். வந்து நிறைய கன்றாவே கேட்டான். நாங்கள் இருக்கும்போது மெட்டலர்ஜிலாம் இருந்துச்சு, அதில் ஏதோ ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்க டெம்பரேச்சர் ரேஞ்சு தான் கேட்டான். 21 ரொம்ப லைக் அண்ட் ஆல்சோ ட்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஆர்கானிக் ரொம்ப குட்டியாக கேட்டான், உங்களுக்கு தெரியும்ல, வெரி ஈஸி தான் நீங்கள் படிக்கிறது. பட் மேக் ஷூர் ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணணும் மெயின் இந்த இடத்துல. இன்ஆர்கானிக்ல சொல்கிறேன், அதில் வந்து நான் நிறைய வச்சிருந்தேன் சார். அதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று போட்டு ப்ரோமின்க்கு இதுனா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹாலோஜன்ஸ் அதெல்லாம் அதுக்கு விட்டுருங்க. அந்த மாதிரி வச்சிருந்தேன். நிமோனிக்ஸ் வந்து எழுதி வச்சிருந்தேன் கரெக்டாக, வந்து புக்கோட சைட்லேயே எழுதி வச்சிருந்தேன். டிஎன்எஃப் பிளாக்லாம் லிட்டரலாக புக்கு சைடு ஃபுல்லாக எழுதி வச்சிருப்பேன். நான் புக்கை திரும்பி படிக்க மாட்டேன், அந்த சைடில் இருக்கிறதான் திரும்பி படிப்பேன். அதனால லாஸ்ட் 20 days நிமோனிக்ஸ் உங்களுக்கு தெரியலனா கூட சேனல்ல இருக்கும், சேனல்ல பார்த்து அந்த நிமோனிக்ஸ் மட்டும். நம்ம பையன் நம்ம டீச்சர் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில். 24 செகண்ட்ஸ்ல என்டையர் பீரியட் பார்த்தியா? ஓஜி சர்டிஃபிகேட் ஃபாலோவர் நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண? யாருக்கு ஃபிசிக்ஸ் ஃபேவரட்? ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் மேஜராக லைக் என் கிளாஸ்மேட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்டலாம் பார்த்த பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப லைக் ஒரு சம்னா அந்த சம்மை வந்து இந்த சம்மை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து முதல்ல கான்செப்டை தரவு பண்ணிக்கோங்க. கான்செப்ட் தரவு பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லா சம்மையும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் தெரியும். மேஜராக உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியணும், அந்த ஃபார்முலாஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். தியரி பார்ட்டுக்கு நீங்கள் என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சுக்கோங்க. ஏன்னா லைக் லாஸ்ட் டைம் தியரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க நிறையா. தியரி கொஸ்டின்ஸ் இன்னும் ஃபியூச்சரில் இது பண்ணுவாங்க. அப்புறம் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த சாப்டர் இருந்து பார்க்கறதுக்கு டம்மியாக தெரியும். டம்மியாக தெரியும், வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். 10 கொஸ்டின் வந்துடும், சாலிடா வந்துடும். அது என்ன பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ்ல காப்பாற்றக்கூடிய ஒரு சாப்டர். ஒரு இது கூட லாக் கேட் அண்ட் கேட் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, கேட் இல்லாம ஒரு பேப்பர் கூட பார்க்கல. கேட்லாம் செம்ம ஈஸி. ஒரு எக்ஸாம்லயும் கேட். அது அவன் கேட் இருக்குன்னா நீ அது ஒரு 10 நிமிஷம் படிச்சனாலே போதும்னு நினைக்கிறேன். மோர் தென் எனஃப். அதுக்கு நீ படிக்கலாம். ஒரு கொஸ்டினை கூட கரெக்டா, அது ஒரு கொஸ்டின்ல வந்து இவனுக்கு சீட்டு போச்சு பாரு, அந்த மாதிரி கூட நடக்காம இருக்கலாம் அவனுக்கு. அதுக்காக டெஃபினட்டா யூ ஹேவ் டு ஸ்டடி. அண்ட் உன்னோட அப்ரோச் கான்செப்ட் தரவாக இருந்தாலே அந்த சம் பார்த்தோன்னே இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும்னு வரும். அதனால கான்செப்ட் தரவாக இருக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தரவாக இருந்தால் சம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மிஸ்டேக்ல இருந்து கற்றுக்கணும் மெயின் விஷயம். ஃபிசிக்ஸில் வந்து அந்த மிஸ்டேக் கன்ஃபார்மாக வரும், அதில் இருந்து கற்றுக்கிட்டோம்னாலே போதும். மோஸ்ட் ஆஃப் நீட் கொஸ்டின்ஸ் எப்பவுமே வந்து பிவைக்யூஸ் மாதிரி தான். எப்பவுமே பிவைக்யூஸ் அண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற பேப்பர்லேருந்து தான் வரும். எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கவே வேணாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. மெயின்ஸ் அட்வான்ஸில் வேணால் அப்படி இருக்கலாம். அதனால் இந்த பிவைக்யூ மாடல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் போதும், ஃபைனலில் முடிச்சு விட்றலாம். பர்ஃபெக்ட். நான் இவங்கெல்லாம் டாப்பர்ஸ். நான் என்னோட ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி சொல்கிறேன். நான் ஒர்க் பண்ண ஆஸ்பெக்ட் எப்படின்னா, மோர் தேன் மோர் தேன் கோயிங் ஃபார் டஃப் கொஸ்டின்ஸ் ஐ வென்ட். ஏன்னா எப்படியும் ஒரு பேப்பரில் 75% கொஸ்டின்ஸ் will be ஈஸி ஆர் மேக்ஸிமம் 60% will be ஈஸி. ஸோ 60 to 75 ரேஞ்சில் ஈஸியாக தான் இருக்கும். அந்த 60 to 75 எடுத்தாலே 100+. அப்போ அந்த 100+ வேணுன்றதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, ஃபார்முலா தேவை, அப்புறம் பேசிக் தியரி தேவை. இது ரெண்டு இருந்தாலே 60 to 70. உன்னால் இந்த நேரத்தில் எல்லாத்தையும் படிக்க முடியாது. நான் போயிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருப்பேன்னு போனால் கடைசி நீ டிரைவ் பண்ணிகிட்டே உள்ளே வர முடியாது. நீ உள்ளே வரணும்னா கெட் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன், எஃபர்ட் போடு, படி. பட் மேக் ஷுர் நீ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் நீ நல்ல மார்க் எடுத்துகிட்டு இதில் ஒரு 100 மார்க் எடுத்தனா உனக்கு எம்எம்சிலே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். 120 எடுத்தனா கூட கிடைச்சிட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ approach for physics should be like that. And in the 20 days ஒரு நீட் 2025 டாப்பர்ஸாக நீங்கள்லாம் டாப்பர் தான். அதனால் உங்களோட லாஸ்ட் 20 days strategy I want
லாஸ்ட் 20 நாள் இதை மட்டும் பண்ணுங்கடா அப்படின்ற உங்களோட ஒருத்தங்களோட ஸ்ட்ராட்டஜி. வித் திஸ் அண்ட் லாஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷம் ரேபிட் ஃபயரோட லெட்ஸ் ரேப் இட் அப். திஸ் இஸ் த 5th ரவுண்ட். ஓகே, ரேபிட் ஃபயருக்கு முன்னாடி நான் இதை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் என்ன நடந்தாலும் லாஸ்ட் 20 days டென்ஷன் ஆகாதீங்க. திஸ் இஸ் மெயின் பாயிண்ட். டென்ஷன் ஆனால் எல்லாமே மறந்துடும். கூலாக இருங்க. எதெல்லாம் ஞாபகம் இல்லை, இன்ஆர்கானிக் பாட்டு, பயோலாம் திருப்பி படிங்க. எதெல்லாம் ஞாபகம் இல்லையோ யூ வில் ஹாவ் த அர்ஜ் லைக் எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும். 1 day பிஃபோர் எக்ஸாம் நீங்கள் ஞாபகம், நான் டெக்ஸ்ட் கூட எடுத்து காட்டுறேன். ஐ டெக்ஸ்டட் மை கெமிஸ்ட்ரி சார் லைக், சார் எனக்கு கெமிஸ்ட்ரினாலே மறந்துச்சு, எனக்கு கெமிஸ்ட்ரியே தெரியாது சார், ஐ எம் 0 சார்னு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். திஸ் இண்டிகேட்ஸ் கம்ப்ளீட்னஸ்ன்னு அவர் சொன்னார். அது எனக்கு இப்போ தான் புரியுது. இஃப் யூ ஃபீல் லைக் யூஆர் கம்ப்ளீட்லி பிளாங்க், இட் இஸ் நார்மல், அது புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஃபீல் லைக் யூ டோன்ட் நோ எனி திங், இட் இஸ் நார்மல், அது டென்ஷன் ஆகாதீங்க. அண்ட் தென் எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அது நீங்கள் படிக்கலாம், தப்பு இல்லை. எல்லோரும் பக்கத்தில் கொஷின் போட்டிருப்பாங்க, நம்ம போடல, நம்ம படிக்கிறோம். மற்றவங்க கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சோ யூ டூ தட். நத்திங் இஸ் ரைட், நத்திங் இஸ் ராங். வாட் எவர் யூ ஃபீல் டு டூ யூ டூ கான்ஃபிடென்ட்டாக. அவ்வளோதான். லாஸ்ட் 20 daysல என்ன பண்ண முடியும்னு மட்டும் யோசிக்காதீங்க. லாஸ்ட் 20 days தான் டிசைடிங். எல்லாமே டிசைடிங் அங்கே தான். லாஸ்ட் 20 daysல நீங்கள் பார்க்கறது அப்படியே பேப்பரில் வரலாம். அதான் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் லாஸ்ட் 20 days இந்த சம் சால்வ் பண்ணியிருக்கேன், இது எங்கே வந்துட போகுது, அந்த இது மட்டும் வந்துடாதீங்க, அந்த தாட் மட்டும் வந்துடக்கூடாது. லாஸ்ட் 20 days பார்க்கறது கன்ஃபார்ம் அப்படியே பேப்பரில் இருக்கும். ரீசெண்டாக பார்க்கறது மட்டும்தான் அப்படியே பேப்பரில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் 20 days என்ன முடியுமோ அவ்வளோதான். கான்ஃபிடென்ட்டோட என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணணும். லாஸ்ட் 20 days தான் டிசைடிங். அவ்வளோதான். மார்க் டெஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் போட்டு மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் லாஸ்ட் இந்த 20 days அட்டன் பண்ணுறது அப்படியே வரும். பேப்பரில் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வந்து 100%, 121% நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுறத ஒரு கான்ஃபிடென்ட்டோட இதுதான் வரும் நீட் பேப்பர் அப்படின்னு ஒரு தாட்டோட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக பேப்பரில் ரிப்பீட் ஆகும். கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து டிசைடிங்காக இருக்கும். அதுதான் மோஸ்ட் டிசைடிங்காக இருக்கும். என்னடா அட்டன் பண்ணலையான்னு ஒரு ரிக்ரெட்டும் இல்லாமல் இருக்கும். அதனால் கன்ஃபார்மாக இதை அட்டன் பண்ணிடுங்க. அண்ட் மார்க் டெஸ்ட்னு சொன்ன உடனே தான் நமக்கு ஞாபகம் வருது, நம்ம எஸ்என்ஜி ஆப்பில் we are providing around 100+ chapter based test series, 6-part test series and 30 grand test series. See, இந்த சாப்டர் பார்ட்டை கூட இப்போ முக்கியம் இல்லை. The grand test series has been predicted by toppers like you guys. And at the same time 15 பேப்பர் நம்ம பிரபஞ்சன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். 720 out of 720 உன் ட்ரீம் ஸ்கோர். அந்த ஸ்கோரை ஒருத்தன் எடுத்திருக்கான்றதே எனக்கு வந்து உண்மையிலே பேப்பர் ஈஸியோ டஃபோடா 23ல அந்த மைண்ட் செட்டில் ஒருத்தன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் எடுத்தான்றது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய பெருமை. என் தம்பி மாதிரி அவன் எப்போவுமே ஒரு மாதிரி பார்ப்பேன். அவன் வந்து அண்ணா நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான். அந்த ப்ரெடிக்ஷன் கூட இருக்குது 15 பேப்பர். அதை போய் போட்டு பாரு. அவங்கள மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி இடத்துல நீ உட்கார பண்ணு. நாளைக்கு நான் உன்னை இன்டர்வியூ பண்ண ஆசைப்பட்றேன், உன்னை நான் இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். மோனிஷ் உட்காந்த இடத்துல நாளைக்கு இன்னொரு மோனிஷ் உட்காந்துருப்பான். வினிஷா உட்காந்த இடத்துல இன்னொரு வினிஷா உட்காந்துருப்பா. இது எப்போ நடக்கும்? நீ ப்ராக்டிஸ் பண்ண தான் நடக்கும். அந்த ப்ராக்டிஸ்க்கு உனக்கு நாங்கள் கொடுக்குறோம், ஆப்பில் கொடுக்குறோம். 5 லட்ச ரூபா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ரிப்பீட் பண்ணுறதுக்கு. எனக்கு 5 லட்சம்லாம் வேணாம். இந்த 20 நாள் நீ இந்த 500 ரூபா கொடுத்து செலவு பண்ணி பண்ணுற அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான இம்பாக்ட் உனக்கு பேப்பரில் எக்ஸாமில் தெரியும். அதை எனக்கு என்ன 12,000 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் மார்க் டெஸ்ட் மட்டும் டோட்டலாக. அந்த கொஸ்டின் வந்து எப்படியாச்சும் வந்துடும் நம்பிக்கை இருக்குது எனக்கு ஒரு 360. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்த மறந்துடாத, நம்ம எம்எம்சியில் நீ வரணும் ஆசைப்படுற அப்படின்னா உனக்காகவே நம்ம எம்எம்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு கோடு கொடுத்துருக்கேன். எம்எம்சி யூஸ் பண்ணிக்கோ. ஃபியூச்சரில் எம்எம்சி வா, அந்த எம்எம்சி கோடு யூஸ் பண்ணால் 15% ஆஃபர். 420 தான். ஓகே. ஆனால் நீ வந்து எப்படி சொல்கிறது, நீ வந்து எப்படின்னா நீட்டை வந்து அப்படியே ஒரு நல்லா அடிச்சு விட்டு ஒரு 420 அப்படியே இங்கே வரப்போகிற. அவனை நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீ 420. ஆனால் நீ ஒரு விக்டரியாக அடுத்தவனா நீ இங்கே வந்து நிற்ப அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வித் தட் வில் கண்டினியூ வித் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்லாம். ஆப்பிளுக்கும் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. லாஸ்ட் 20 days வந்து உங்களுக்கு எல்லா கொஷினும் மறந்த மாதிரி இருக்கும். கீ பாயிண்ட் என்ன ஆகுனா, லைக் நான்லாம் நைட்டு திடீர்னு படுத்துட்டு இருப்பேன், திடீர்னு இந்த கொஷின் மறந்துருச்சு, இந்த லைட்டில் இந்த பேஜில் என்ன வரும் அப்படின்ற ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து லைக் ரொம்ப பதறாதீங்க, என்ன திடீர்னு மறந்துடுச்சு அப்படின்னு. சும்மா அந்த புக் எடுத்து அப்போ திருப்பி பாருங்க. நான் நைட்டு 12 மணிக்கெலாம் லைட்டு போட்டிருக்கேன், எங்கள் அப்பா என்னை திட்டுவார், இதெல்லாம் நடக்கும். நான்லாம் தூங்கினது 3 மணிக்கிட்ட, 12 மணிக்கு லைட்டு. நான் சீக்கிரம் தூங்கிடுவேன் சார். நான் தூங்க மாட்டேங்க, தூக்கம் வராதுங்க. நம்மள மாதிரி தூக்கம் வராதுங்க எங்கடே, எனக்கு தெரியும் நிறைய தூக்கம் வராது. எப்படியாவது முன்னாடி பிஃபோர் டே 8 o'clock லைட் ஆஃப் ஆயிடணும். நீட் எக்ஸாம் பிஃபோர் டே, அதை பார்த்துக்கோங்க. எனக்கு 4 மணி ஆகியும் பால்பிட்டேஷன்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே டிக் 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 டிக்னு துடிச்சிருந்தது. நானும் பட்டையை போடுறேன், குங்குத்தை வைக்கிறேன், என்னென்னமோ பண்ணுறேன், அந்த கந்த சிருஷ்டி கோசம்லாம் போட்டேன், தூக்கமே வரலடா. கடைசியில் எப்போ தூங்கினேன்னு தெரில, எப்போ எழுந்தனும் தெரில. என்னன்னா அந்த 20 days நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். லைக் கிராண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ஒரு
செம ஒர்த்தான ஒரு விஷயம். ஏன்னா லைக் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டே அப்போ தான் பழகும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லாமல் கூட போயிடும். அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்னன்னா லைக் ஸ்ட்ரெஸ்ஸு, நாங்கள் வந்து 4 பேர் என்ன திருப்பி ஸ்ட்ரெஸ்ஸே சொல்கிறாங்கன்னு இருக்கோம். பட் ஆனால் அந்த டைமில் உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். லைக் வீட்டுக்கு நம்ம சுச்சுவேஷன் தெரியாது, நம்ம எவ்வளோ படிக்கிறோம் என்னன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பையன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் போகணும்னா சும்மா லைக் ஏதாச்சும் ரொம்ப எக்ஸாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டெல்லாம் கேட்காதடா. அப்புறம் எக்ஸாம் போயிட்டு என்னது பவளம் என்ன சிட்டுக்கு வராளே அப்படியே போயிடும் தான் வீட்டுல இருந்து. லைக் பாட்டு கேட்காதீங்கடா. நீங்க பாட்டு ரீல்ஸ் பாக்காதீங்கடா. ஐபிஎல் பாக்காதீங்கடா. சிஎஸ்கே ஆடுறத பார்த்தா பார்க்காத வேணாம் தோணும். ஆனா பாக்காதீங்க. அவ்வளவு ஆனந்தம் இவனுக்கு. ஆர்சிபி ஃபேன் யூ ஷுட் பி. 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு எஸ்என்ஜி, இன்னொன்னு வந்து என்டிஏ. ஆனா இந்த லைக் அப்புறம் அந்த எரர் நோட் மெயின்டைன் பண்ண பழகிக்கோங்க. நீங்க வந்து டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ அந்த டாப்பிக்கை கண்டிப்பா ரிவைஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்ல திருப்பி கஷ்டமா இருக்கும். அப்புறம் போக ரொம்ப இதாயிரும். நெக்ஸ்ட் புதுசா எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எரர் நோட் மெயின்டைன் பண்ணலன்னா அது பண்ணாதீங்க. இல்ல இப்ப பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணா பேப்பர்லயே லைக் இப்போ ஒரு கொஸ்டின் போடுறீங்க, அது தப்பா இருக்குன்னா அங்கேயே சால்வ் பண்ணி அங்கேயே அந்த கான்செப்டை தரவு பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு கான்செப்ட் புதுசாக தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப போய் அதை படிக்கலாம் டைம் இருக்காது. ஸோ அதை ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சிட்டு படிப்பேன் அப்படின்னு அந்த நீட்டுக்கு முன்னாடிலாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே போய் நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அங்கே போய் தூக்கம் வரலாம், டயர்ட்னஸ் இருக்கலாம், கையெல்லாம் நடுங்கலாம், அதெல்லாம் நடக்கும். இந்த மான்ஸ்டர் ரெட் புல்லாம் குடிச்சிட்டு போயிடாதீங்க. பால்பிட்டேஷன் வந்துடும் எக்ஸாம் முன்னாடி. அந்த நீட்டுக்கு முன்னாடி நாள் கண்டிப்பாக தூக்கம் ரொம்ப முக்கியம். அது பண்ணிடுங்க. ரேபிட் ஃபயர். இதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஒரு கொஸ்டின்ஸ் ரவுண்ட் கேட்பேன். யாரு ஃபர்ஸ்ட் கை தூக்குறாங்களோ தே ஹாவ் டு ஆன்சர். ஓகே, யாரு வந்து இருக்கிறதுல லோவஸ்ட் ஆன்சர் பண்ணாங்களோ தே ஹாவ் டு ஈட் ட்ரை பானிபூரி, 6 பானிபூரி வித்தவுட் பானிபூரி வித்தவுட் பானி. ஓகே, ஸோ என்சிஆர்டி நீட் கோச்சிங். என்சிஆர்டி இவன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னான். ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி? ஃபிசிக்ஸ். இவ தான் ஃபர்ஸ்ட் கை தூக்கு. 1 மார்க் டெஸ்ட் ஆர் 5 சாப்டர் ரிவிஷன்? நீ தான் மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷன் ஆர் டிசிப்ளின்? மோட்டிவேஷன். ஆஃப் கோர்ஸ் மோட்டிவேஷன். டிசிப்ளின். மோட்டிவேஷன் தான். மோட்டிவேஷன் தான். அதான் டிசிப்ளின்னா ஒருத்தர் பிரேக் ஆனா திரும்பி அது ஸ்லோவா ஆரம்பிக்கும். மோட்டிவேஷன் ஒரு ஃபயரோட டிசிப்ளின் இருந்தா நான் டிசிப்ளின் இருந்தா நான் அங்க அந்த ஸ்பாட்ல அழுதுட்டு திரும்பி ஒரு மோட்டிவேஷனோட பிசிக்ஸ் ஆரம்பிச்சிருக்க முடியாது. மோட்டிவேஷன் சடன் ஸ்ட்ரைக் தரும் சார். பட் ஆனால் டிசிப்ளின் தான் கன்சிஸ்டன்சி தரும். 3 ஹவர்ஸ்க்கு சடன் ஸ்ட்ரைக் போதும். அந்த 3 ஹவர்ஸ்க்கு சடன் ஸ்ட்ரைக் போதும். அந்த 20 டேஸ்க்கு டிசிப்ளின் வேணும். ஆஃப்லைன் கோச்சிங் ஆர் செல்ஃப் ஸ்டடி? செல்ஃப் ஸ்டடி. கோச்சிங் போலியா? நடத்தும்போது தூங்கினா கூட தனியா வந்து படிச்சா தானே சார் முடியும். நடத்தும்போது யார் ஒன்னு தூங்க சொன்னா? நான் தூங்குனேன். One chapter you ate. Animal Kingdoms. One chapter that saved your rank. Electrostatics. அதுல சார் எலக்ட்ரிக் அந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 சாப்டர்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் 12th பிசிக்ஸ்ல அதுல 10 क्वेश्चंस வரும். 9 or 10 क्वेश्चन. அத நான் ஃபுல்லா சேவ் பண்ணேன். Guess your NEET score before the result பண்ணிருக்கீங்களா? அடிக்கடி பண்ணிங்க சார். கரெக்ட்டா அக்யூரேட்டா வரும். எனக்கு ரொம்ப மாறி இருக்கு சார். சார் எனக்கு 560, 570, 580, 590 எல்லாம் வந்துச்சு. எனக்கு நான் கடைசில விட்டேன். சரி ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டோட வின்னர் யாரு? நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, எனக்கு வேணும். வித் மான்ஸ்டர். மான்ஸ்டர் காலி. மான்ஸ்டர் காலி. With anything. With nothing. ஃபோக்கஸ். பானிபூரி வித்தவுட் பானி. நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமா நல்லா இல்லை. ட்ரை பண்ணாதீங்க. Don't try this at home. We actually tried with Monster. அது பெட்டரா இருந்துச்சு. மான்ஸ்டர் ஊத்தி குடிங்க. இது ரொம்ப நமத்து போயிடுச்சு. Finally we came to the end of first episode of NEET Toppers Atti. இந்த எபிசோடோட எண்டிங் வரைக்கும் பார்க்குற உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் யுவர் ட்ரீம் காலேஜ்? இஸ் எம்எம்சி இஸ் யுவர் ட்ரீம் காலேஜ்? கீழே கமெண்ட் பாக்ஸில் எம்எம்சின்னு கமெண்ட் பண்ணுங்க. வித் ரெட் எல்லோ ஆர்ட்டோட கமெண்ட் பண்ணுங்க. இஃப் நாளைக்கு எம்எம்சி போயிட்டாங்கன்னா அந்த மொமெண்ட் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். இந்த வீடியோலேயே இருக்கும். இந்த வீடியோ போகாதீங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆல் கேம். அண்ட் வித் தட் திஸ் எபிசோட் கமிங் டு அன் எண்ட். NEET 2026 கிராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம்.